வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 11. ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் சாப்டர் நம்பர் 11ல் எக்ஸசைஸ் நம்பர் 11.1 அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் நம்பர் 11.2ல் சம் நம்பர் 1, சம் நம்பர் 2, சம் நம்பர் 3 மூணு சம்மு கண்டினியூ வரப்போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக வாட்ச் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். சம் நம்பர் 1, 3 சீரான நாணயங்கள் ஒரே சமயத்தில் அல்லது ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன எனில் கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கைக்கான நிகழ்தகவு காண்க. அப்போ தலைகளின் எண்ணிக்கைக்கான நிகழ்தகவு காண்க. மேலும் நிறைச்சார்பினை காண்க. தலைகளின் எண்ணிக்கைக்கான நிகழ்தகவு நிறைச்சார்பு. இப்போ நிகழ்தகவு நிறைச்சார்பு என்னன்னு சொல்ல போகிறோம், நல்லா கொஞ்சிக்கோங்க. நிகழ்தகவு நிறைச்சார்பினை காண். சம் நம்பர் 1, 3 fair coins are tossed simultaneously. Find the probability mass function. Find the probability mass function for number of heads occurred. அப்போ ஹெட்ஸ் விழுவதற்கான ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையான கணக்கு. ஏற்கனவே 11.1 பார்த்தோம் இல்லையா, அதே மாடலில் தான் செய்ய போகிறோம். மாற்றியெல்லாம் செய்யலாம், அதே மாடல் தான். அதனால் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கவனிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சமம் நல்லா ரீட் பண்ணணும். 3 சீரான நாணயங்கள் ஒரே சமயத்தில் சுண்டப்படுகின்றன. 3 fair coins are tossed simultaneously. அப்போ எப்போவுமே ப்ராபபிலிட்டியை பொறுத்தளவு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுவது எப்போவுமே வழக்கம். அப்போ கூர்வழி எழுதுவது வழக்கம். அப்போ 3 நாணயங்களை சுண்டினால் இங்கே பாருங்கப்பா, 3மே தலை கிடைக்கலாம் அல்லது 3மே பூ கிடைக்கலாம். அப்போ 3மே தலை கிடைக்கலாம் அல்லது 3மே பூ கிடைக்கலாம். மித்தது எழுதுகிறப்ப அப்போ ஹச்சை மறைச்சிட்டு டீ போடுங்க, டீயை மறைச்சி ஹச் போடுங்க, அவ்வளோதான். அப்போ இது எழுதுகிறப்ப ஹச் டி இதை மறைங்க, ஹச் டி ஹச் இதை எழுதுங்க, டி ஹச் ஹச். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் எப்படி எழுதுவதுன்னு கரெக்டாக சொல்லிட்டுருக்கேன். அப்போ 3மே டீ போட்டால் அப்போ டி டி ஹச், இந்த நடுவில் டீயை மறைய பார்ப்போம், டி ஹச் டி. இதை மறைச்சிங்கன்னா ஹச் டி டி. அப்போ என்னென்னா கூர்வழி 8 வரணும் சாம்பிள் ஸ்பேஸ். அதை மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனதுக்காண்டி தான் விளக்கம். அப்போ இதை செட் ப்ராக்கெட்டில் போட்டுறணும், ஆரம்பத்தில் போடணும், முடிக்கிறதுல போடணும். அப்போ n(x) = 8. இதை ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ n(s) = 8. இப்போ கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கைக்கான நிகழ்தகவு நிறைசார். அப்போ தலைகள் கிடைக்க, அப்போ கெட்டிங் என்னது ஹெட்ஸ், கெட்டிங் அக்கர்ட் ஹெட்ஸ். அப்போ தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு நிறைசார். இப்போ நல்லா தெரிஞ்சுக்க, ரொம்ப ஈஸியானது. அப்போ கெட்டிங் ஹெட்ஸ் அதாவது தலை விழுதல், தலை விழுதல். அப்போ 3 நாணயங்கள்னு சொல்கிறதுனால அந்த கேபிட்டல் எப்ஸ், அந்த வாய்ப்புகள் இருக்குல்லையா, ரேண்டம் வேல்யூஸ், அந்த வாய்ப்பு 3மே தலையாக இருக்கலாம், 2 தலையாக இருக்கலாம், 1 தலையாக இருக்கலாம், அல்லது தலை வெல்லாமல் போகலாம். அப்போ தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் 0 ஹெட்ஸ், 1 ஹெட்ஸ், 2 ஹெட்ஸ், 3 ஹெட்ஸ். அப்போ இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது நிகழ்வுகள். அப்போ 3மே தலை விழலாம், 2 தலை விழலாம், 1 தலை விழலாம், விழாமையும் போகலாம் இல்லையா, இதுதான் பாசிபிலிட்டிஸ். ஃபஸ்ட்டு ஒன்று எழுதுனேன் அவருக்கா,
அதாவது முதல் கான்செப்ட் 11.1 எழுதணும். அதே மெத்தட் தான் செய்ய போகிறோம். இப்போ பாயிண்ட் நம்பர் 1 when x is equal to 0 இதை பேஸ் பண்ணி கொண்டா ஈஸியாக இருக்கும்ப்பா. x is equal to 0 எனில் எக்ஸ் ஜீரோன்னா என்ன அர்த்தம்னா ஜீரோ தலை. எக்ஸ் வந்து ஜீரோ, அப்போ ஜீரோ தலை. அப்போ ஜீரோ தலைன்னா என்ன அர்த்தம்னா எதுக்கு சமம்? மூணுமே பூவாக இருக்கிறதுக்கு சமம். அப்போ ஜீரோ தலை, அப்போ மூணுமே பூவாக இருக்க சமம். நல்லா கொஞ்சிக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜீரோ ஹெட்னா என்ன? 3 tiles. 3 tiles ரொம்ப இல்லை, இங்கேயோட பார்த்தலாம். ஹெட்டே இல்லாமல் எங்கே இருக்குன்னா இந்த இடம் தானே, அதான் அது வேற ஒன்று. அப்போ என் ஆஃப் ஏசி அல்லது ஏசி கொண்டு கூட எழுதுங்களேன். அப்போ டி அப்போ என் ஆஃப் ஏசி கொண்டு எவ்வளவு? 1. அதுக்கு அடுத்தது அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0. அப்போ இன்வர்ஸ் எவ்வளவு? 1. இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதைத்தான் வந்து டேபிளைஸ் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல வேணால் பி ஆஃப் என் கூட எழுதிக்கலாமா? 1/8. அவ்வளோதான். இந்த 0க்கு 1/8. அந்த ப்ராபபிலிட்டி இங்கேயே காமிச்சுக்கிறேன். என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் தெரியும் இல்லையா? அப்போ ப்ராபபிலிட்டி என்னது? பி ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ன்னு தெரியும் இல்லையா? அதைத்தாங்க எழுதியிருக்கு, வேறு 1/8. இதை நோட் பண்ணிக்கோங்க, பின்னால் இது தேவைப்பட்டால் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது செகண்ட் பாயிண்ட், x is equal to 1. x is equal to 1. அப்போ ஒரே ஒரு தலை கிடைத்தல். நம்ம இப்படி கூட பழைக்கலாம்ப்பா. இந்த என் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கப்பா. அப்போ எத்தனை ஹெட்டு? இது எத்தனை நாணயம்? 3 நாணயத்தில் 1. அப்போ 3. இதனுடைய ஆன்சர் 3. அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 என்பது எவ்வளவு? 3. இதை கூட வைங்களேன். அப்போ பி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 3/8. இதை அப்படியே கூட வைங்க, பின்னால் தேவைப்படும். இந்த எப்படி 3 படம் தெரியுதா? அந்த சேர்வுகள் காம்பினேஷன்ஸில். அப்போ இந்த இடம் கவனிங்களேன், மூன்றுமே ஒரு தலைங்கிறப்ப இங்கே இப்போ எண்ணுங்க எத்தனை வருது, இங்கே கூட எண்ணி பாருங்களேன். அது வருதுப்பா. இதில் 3மே தலை, அதில் 2 தலை, 2 ஹெட்டு. இது ஹெட்டே இல்லை. இதில் வந்து 2 ஹெட். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஹெட்டு வந்திருக்கு? ஒரு ஹெட்டு. அப்போ 1 2 3 தானே போட்டோம். அதைத்தாங்க நேரடியாக என்ன பண்ணியிருக்கா? டேரெக்டாக அடிச்சிட்டோம். இங்கே பாருங்களேன், டேரெக்டாகவே போட்டோம். இப்படியே நீங்கள் பழகிக்கங்க, இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பாயிண்ட் நம்பர் 3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் 2னா அப்படியே கூட போடலாமா? அப்போ என் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 3ல் 2. அது 2 ஹெட்லையே அப்படி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை வந்து எண்ணி போடுறதுக்கு தான் இப்படி போட்டு போயிடலாம். அப்போ இதனுடைய மீனிங் என்னப்பா? அப்போ 3 × 2 தடவை ரெடியூஸ் பண்ணணும் பை 2 × 1. இதை கட் பண்ண ஆன்சர் 3. அப்போ பி ஆஃப் ஏ எல்லாமே பி ஆஃப் ஏன்னு வைங்க. அப்போ 3னா 3/8. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அடுத்து 4வது பாயிண்ட், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ என் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு என்னப்பா? அப்போ என் ஆஃப் ஏங்கிறப்ப என்ன வரப்போகுது? 3ல் 3, அவ்வளோதான். அப்போ என்சி என்ன எவ்வளவு? 1. அப்போ பி ஆஃப் ஏ என்பது 1/8. இந்த 1 வேற ஒன்றும் இல்லை, 1/8. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து டேபிள் தயாரிக்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தான் வந்து கொஸ்டினுக்கே வர்றோம். நிகழ்தகவு நிறை சார்பு என்ன? அதான கொஸ்டின். இங்கே எழுதுங்க பாருங்க. அப்போ நிகழ்தகவு நிறை சார்பு, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதை வந்து எப்படி எழுதலாம்னா டேபுலர் காலம் போட்டு தான் எழுதணும். அப்போ கேபிட்டல் எக்ஸு, அதுக்கு அடுத்தது இது பிஓ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அவ்வளோதான். இதை பாசிபிலிட்டிஸ் பாருங்கள். 0 1 2 3, அவ்வளோதானே இருக்குது. டோட்டல் கூட தேவையில்லை, அது கூட தேவையில்லை. இதை வேணால் வந்து கரெக்டாக டேபிளர் காலம் போட்டு கரெக்டாக செஞ்சுருங்க.
இப்போ ஜீரோவுக்கு எத்தனை வந்திருக்கு ஆன்சரு? பி ஆஃப் எவ்வளவு? ஜீரோவுக்கு இந்த 1/8 அவ்வளோதான். அதுக்கடுத்து ஒன்றுக்கு எவ்வளவு? 3/8. ரெண்டுக்கு எவ்வளவு? 3/8. மூணுக்கு எவ்வளவு? 1/8. அப்போ 1/8, 3/8, 3/8, 1/8. அப்படியே காப்பி பண்ணுங்க பார்ப்போம். 1/8, 3/8, 3/8, 1/8. அப்படியே என்ன பண்ணியிருக்கேன்? எழுதியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருதுப்பா? கீழே பூரா 8ஆக இருக்குது, டினாமினேட்டர் 8, மேலே 1 3 3 1. அப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க 8. அப்போ 8/8னா 1. அப்போ டோட்டல் இந்த 1 வந்துட்டாவே நம்ம ஆன்சர் ரைட்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதுவே நிகழ்தகவு நிறைச்சார்பு. திஸ் இஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதெல்லாம் ஃபார்முலாஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ முதல்ல இன்வர்ஸ், அதாவது நேர்மாறு பிம்பம், அதை கண்டுபிடிச்சிட்டு நிகழ்தகவல் எழுதுனா நிகழ்தகவு நிறைச்சார்பு. நிகழ்தகவுனே கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ராபபிலிட்டி. அப்போ ப்ராபபிலிட்டினா n/a/n. முதல்ல இதை கண்டுபிடிச்சிட்டு n/a/n போட்டால் போதுமானது. அழகான கணக்கு, ரொம்ப ஈஸியான கணக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 2. ஒரு அறுபக்க பகடையின் ஒரு பக்கத்தில் 1 எனவும் இரு பக்கங்களில் 3 எனவும் மற்றும் ஏனைய 3 பக்கங்களிலும் 5 எனவும் குறிக்கப்பட்டுள்ளது. அப்போ ஒரு அறுபக்க பகடைனா 6 பக்கம் இருக்கும். அப்போ முதல் பக்கத்தில் 1ன்னு போட்டுறாங்க, குறிச்சிட்றாங்க. 2 பக்கங்களில் 3 3 அப்படின்னு குறிச்சிட்றாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 3 பக்கங்களில் 5 5 5 அப்படின்னு குறிச்சிட்றாங்க. பகடை இருமுறை வீசப்படுகிறது. முக்கியமான பாயிண்ட், பகடை இருமுறை வீசப்படுகிறது. இருமுறை வீசப்பட்டதின் மொத்த எண்ணிக்கை x என வைத்துக்கொள் அப்படிங்கிறாங்க. அப்போ டோட்டல் நம்பர், அப்புறம் கூட்டி போட்டோம்னா எக்ஸ்ன்னு அதை வைக்க சொல்கிறாங்க. எனில் கொஸ்டின் நம்பர் 1, நிகழ்தகவு நிறை சார்பு. இப்போ தான் பார்த்தோம் நிகழ்தகவு நிறை சார்பு. ரெண்டாவது குவிவு பரவல் சார்பு. குவிவு பரவல் சார்புனா அதை குவிச்சு போடணும், நம்ம பார்த்துக்கோம். சம் வர்றப்போ உங்களுக்கு சொல்கிறேன். தேர்டு பார்த்தீங்கன்னா P(4 ≤ x <10). அந்த பீனுடைய மதிப்பு 4க்கும் 10க்கும் இடையில் வர வேண்டும், 4ஐ வைத்து கொள்ள வேண்டும், 10ஐ விட்டு விட வேண்டும். அதுதான் கான்செப்ட். அதுக்கடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா P(x ≥ 6). நம்ம அந்த கூடுதலுக்குள்ளே 6க்கு மேலே வரலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் 6ஐயும் வச்சுக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்பா, செய்ய தான் உங்களுக்கு அது எவ்வளோ ஈஸின்னு புரியும். நல்லா கவனிங்க. சம் நம்பர் 2. A 6-sided dice is rolled அல்லது marked one face. அப்போ a 6-sided die is marked one face. ஒன்றில் 1ன்னு போட்டுறாங்க ஃபஸ்ட்டு ஃபேஸில். 3 on 2 of its face. அப்போ 2 ஃபேஸில் 2 ஃபேஸில் என்ன பண்ணுறாங்க? 3,3 அப்படியே பண்ணுறாங்க. அண்டு 5 ஆன் த ரிமைனிங் 3 ஃபேஸஸ். அப்போ ரிமைனிங் 3 ஃபேஸஸில் 5,5,5 அப்படின்னு அட்டன் பண்ணிடுறாங்க, அப்ளை பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்தது நல்லா கவனிங்க. த டை இஸ் த்ரோன் ட்வைஸ். அதுதான் முக்கியமான இடம். 2 தடவை என்ன பண்ணுறாங்க? த்ரோன் பண்ணுறாங்க. இஃப் எக்ஸ் டினோட்ஸ் த டோட்டல் ஸ்கோர், இந்த எக்ஸ் டினோட்ஸ் த டோட்டல் ஸ்கோர்ஸ் இஸ் 2 த்ரோஸ். அதான் முக்கியமான பாயிண்ட். 2 த்ரோ பண்ணுறாங்க. அப்போ ஒன்றில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். செகண்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். தேர்டு P(4 ≤ x <10). அதுக்கடுத்து தேர்டு முடிஞ்சு. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா P(x ≥ 6). இது எல்லாமே ரொம்ப 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 ஈஸியானது. சம்மு தான் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுற பாருங்க. A 6-sided dice is marked 1 on face, 3 on 2 of its face, and 5 on remaining 3 faces. The die is thrown twice. If x denotes the total score of 2 throws, find the probability mass function, find the cumulative distributive function, find the P(4 ≤ x <10), P(x <6). That's all. இப்போ கொஸ்டின் என்னன்னா,
ஒரு பகடை 2 முறை சுண்டப்படுகிறது. அதாவது ஒன் டைஸ் இஸ் த்ரோட்ஸ் ட்வைஸ். அப்போ என் ஆஃப் எஸ்னா எவ்வளவு? சாம்பிள் ஸ்பேஸ்ல என் ஆஃப் எஸ்னா 6 × 6 36 நம்பர் வரணும். 36 நம்பர் வரணும். அதுக்கடுத்து நம்ம சம்ம ஒன்றொன்னா ரெடியூஸ் பண்ணிட்டே வரப்போகிறோம். இப்போ உங்களுக்கு புரியுங்க, டேபிளர் காலமே வந்து போட்டு கொடுத்துருக்கேன். அப்போ 36 சொல்லிட்டோமே. இந்த 36 நம்பர் அப்போ என் ஆஃப் எஸ் எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 36. அப்போ 36 நம்பர் எழுத போகிறோம். நல்லா கொஞ்சங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைக்கு வச்சுக்கலாம். இந்த ரோ, இந்த காலை வந்து செகண்ட் டை. அவங்க என்ன சொல்கிறாங்க நல்லா அப்சர்வ் பண்ணணும், நல்லா கவனிக்கணும். 1 2 3 4 5 6. அப்போ 6 பகடை, 6 பக்கங்கள். அதாவது ஒரு பகடைக்கு 6 பக்கம் இருக்கு இல்லையா? அப்போ நீ 1 2 3 4 5 6ன்னு போடக்கூடாது. அவங்களே சொல்லிட்டாங்க கண்டிஷன். ஃபஸ்ட்டு பேஸில் என்ன போடணும்னு சொல்லியிருக்காங்க, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு பேஸில் 1 எழுதுங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. 1. செகண்ட் பேஸில் என்னன்னு எழுத சொல்லியிருக்காங்க. செகண்ட் பேஸில் என்ன எழுத சொல்லியிருக்காங்க? 3 3 2 தடவை எழுதிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து தேர்டில் வந்து 5 5 5 அவங்க சொல்லியிருக்காங்க. 5 5 5 5 5 5 555 அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் 1ன்னு எழுதி வச்சுருக்காங்க. மிச்சம் 2ல் எவ்வளோ இருக்காங்க? 3 3ன்னு நோட் பண்ணிட்டாங்க. அடுத்து மிச்சம் 3 இருக்குல்ல, 5 5 5 எழுதிட்டாங்க. இது 1. இன்னொரு ஃபஸ்ட் டை, செகண்ட் டைக்கு அதே கண்டிஷன் என்ன? 1. இதை தான் அப்படியே சுற்றி போடுறாங்க. 3 3 5 5 5 5 5 5 அவ்வளோதான். இது என்ன பண்ணால் கூட்டுத்தொகையை தான் எக்ஸாக வைக்க சொல்கிறாங்க. அந்த டோட்டல் வேல்யூஸ் என்னன்னு பார்க்கணும். 1 கூட்டினா எவ்வளோப்பா? 2. 2 1 ஆட் பண்ணால் எவ்வளோப்பா? 1 3 ஆட் பண்ணால் 4. அதே தான் இங்கேயும் 4. இது 1 5 கூட்டினா எவ்வளோ? 6. இதுவும் 6 தான், இதுவும் 6 தான். ஏன்னா சேம் இல்லையா? ரைட். அப்போ அடிஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. 3 1 ஆட் பண்ணால் எவ்வளோ? 4. 3 3 எவ்வளவு? 6. இதுவும் 6. அப்போ 5 3 எவ்வளவு? அதாவது 5 3 8 8 8. அதுக்கடுத்து 3 1 கூட்டினா எவ்வளோப்பா? 4. அதே தான் இங்கே என்ன வருதோ அதே தான் வரும். ஏன்னா இங்கே சேம் தானே. 4 6 6 8 8 8 அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தா 5 5 இங்கே 1 இருக்குது எவ்வளவு? 6. 5 இங்கே 3 எவ்வளோ இருக்குது? 8. 5 இங்கே 3 எவ்வளோ இருக்குது? 8. 5 5 எவ்வளோ இருக்குது? 10. இதுவும் 10 தான், இதுவும் 10 தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து தனியாக இருக்குது, 2 இது அப்படி தனியாக இருக்குது, அடுத்து 3 தனியாக இருக்குது கண்டிஷன் பிரகாரம். அப்போ இங்கே என்ன இருக்குது? 5 தானே, அதே தான் வரும். 6 8 8 10 10 10. அதுக்கு அடுத்தது இங்கே என்ன வரப்போகுதுப்பா? அதே தான் 6 8 8 10 10 10. அப்போ கூட்டுத்தொகை கூட்டி போட்டான். இது சாதாரண பகடைனா டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். இது வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள கண்டிஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பாடில் 1 வரணும், ரெண்டாவது ஃபஸ்ட்டு பாடில் ஃபஸ்ட்டு பேஸில் 1 வரணும், அடுத்து 2 இதில் 3 வரணும் 3 வரணும், அடுத்து மிச்சம் இதில் 5 வரணும் 5 வரணும் 5 வரணும் அவங்க சொன்னதுனால நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என் ஆஃப் எஸ்ங்கிறது எவ்வளவு டீட்டெயிலாக தெரியும். அப்போ என் ஆஃப் எஸ் என்பது 36. இப்போ எக்ஸினுடைய பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2 வரலாம், 4 வரலாம், 6 வரலாம், 8 வரலாம், 10 வரலாம். இதுதான் எக்ஸினுடைய பாசிபிலிட்டிஸ். அப்போ எண்ணி போடணும். அப்போ 2 எத்தனை தடவை வருது, 4 எத்தனை தடவை வருது, 8 6 எத்தனை தடவை வருது, 10 எத்தனை தடவை வருதுன்னு எண்ணி கரெக்டாக போடணும். இது ரொம்ப ஏற்கனவே வந்து நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேயே வந்து எக்ஸசைஸ்லேயும் பார்த்துருக்கோம். நல்லா கொஞ்சிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸினுடைய பாசிபிலிட்டிஸ் இதுதான் ரேண்டம் வேல்யூஸ். அப்போ 2 வரலாம், 4 வரலாம், 6 வரலாம், 8 வரலாம், 10 வரலாம். இதுதான் பாசிபிலிட்டிஸ். இது நம்மளாக போடல, இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 2 4 6 8 10 வேறு வாய்ப்புகளே இதில் கிடையாது இல்லையா? நல்லா கொஞ்சிக்கோங்க. வேறு சான்ஸஸ் எது இருக்கான்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இனிமேலும் நம்ம பழைய மெத்தட் பிரகாரம் செய்ய போகிறோம். நல்லா கொஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1, when x is equal to 2 அந்த இமேஜஸை நீ க்ரியேட் பண்ணிடணும். அப்போ என் ஆஃப் ஏ எவ்வளவு இருக்குது? அப்போ 2
எத்தனை முறை வருது? அப்போ ஹவு மெனி டைம்ஸ் வி வில் கெட் 2. அப்போ 2 எத்தனை தடவை வரும்? ஒரே ஒரு தடவை தான் இருக்குந்தா, ஒன்று தான். அப்போ 1 டைம்ஸ். அப்போ n ஆஃப் a என்பது 1. அப்போ P ஆஃப் A என்பது 1/36. கேன்சல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம்ப்பா, ஏன்னா வெரிஃபை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கேன்சல் பண்ண வேணாம். 3/3 இல்லை 1/36 யாவச்சுங்க. அப்போ இங்கே என்ன ஒன்று தானே, அப்போ 1/36. ஓகே. அதுக்கடுத்து நல்லா கவனிங்க. ரெண்டாவது பாயிண்ட், வென் x is equal to எவ்வளவு? 2க்கு அடுத்து 3 போட்டுறாங்க, 4 எடுங்க, 4. அப்போ இதில் வந்து ஹவு மெனி நம்பர்ஸ், எத்தனை 4 வருதுன்னு எண்ணணும். இதை கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. ஒன்றுமே இல்லை, ப்ரீவியஸ்லேயே உங்களுக்கு நல்லா விளக்கி சொல்லியிருக்கேன். அப்போ 4 எத்தனை தடவை வருது? ஃபஸ்ட்டு ரோ வைஸாக பாருங்கள். 1 2. இதில் பார்த்தீங்கன்னா 1, இதில் 1. அப்போ 1 1 2 3 4 தடவை வந்திருக்கு. அப்போ 4 டைம்ஸ் வந்திருக்கா. அப்போ எவ்வளோ போடலாம் தம்பி? 4. 4 வந்து 4 தடவை. அப்போ n ஆஃப் a போட்டால், அப்போ P ஆஃப் a என்பது 4/36. அப்போ 4/36. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா தேர்டு. என்ன போடலான்னு நினைக்கிறீங்க தேர்டில்? அப்போ வென் x is equal to 6. இந்த ஃபஸ்ட்டு 2 கண்டுபிடிச்சோம், 2ல் ஒரே ஒரு 2 தான் வருது. ஓகே. அடுத்து 4ல் வந்து எத்தனை 4 வருது? 4 தடவை வருது. ஓகே. அடுத்து 6ல் பார்க்கணும். அப்போ வென் x equal to 6. அப்போ கரெக்டாக என்னங்க 6ல் வந்து எத்தனை தடவை வருதுன்னு பாருங்கள். நல்லா கவனிங்க. 6 கரெக்டாக பாருங்கள். இந்த ஃபஸ்ட் ரோ, இந்த ரோ முதல் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வருதுப்பா. 6ல் எத்தனை எண்ணியிருக்கான்? 10 வருது. கரெக்டாக பாருங்கள். அப்போ 6ல் வந்து எத்தனை வருது? 10. அப்போ n ஆஃப் a ஈக்குவல் டு 10. அப்போ P ஆஃப் a ஈக்குவல் டு 10/36. 10/36. அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் என்ன பண்ணோம்? வென் x is equal to 8. அப்போ கேபிட்டல் X equal to 8. அப்போ n ஆஃப் a இதுக்கு என்னங்க பார்ப்போம்? 8 எத்தனை தடவை வருதுன்னு பாருங்கப்பா. அப்போ 8 கரெக்டாக பாருங்கள். அப்போ இந்த லைன்லேருந்து ஆரம்பிமா 8. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 தடவை வருதுயா. அப்போ n ஆஃப் a 12. அப்போ P ஆஃப் a என்பது 12/36. அப்போ n ஆஃப் a பை n ஆஃப் s வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட், வென் x is equal to எவ்வளவு? 10. அப்போ 10 எத்தனை முறை வருது? 10 எத்தனை முறை வருது பாருங்கள். 10 நல்லா பாருங்கள். 10. அப்போ 10 எதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுது பாருங்கள். இந்தா இதில் தான் 10 ஆரம்பிக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 டைம்ஸ். அப்போ 9 தடவை வருது. அப்போ 10 எத்தனை தடவை வருது? 9 தடவை வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போதா? அப்போ n ஆஃப் a ஈக்குவல் டு 9. அப்போ P ஆஃப் a ஈக்குவல் டு 9/36. 9/36. இனிமேல் நம்ம நிகழ்தகவு நிறை சார்பு கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. டேபிளர் காலம் தான் அதுக்கு போட போகிறோம். நிகழ்தகவு நிறை சார்பு. நிகழ்தகவு நிறை சார்பு. நிறை சார்பு. ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அவ்வளோதான். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் போடுங்க. இது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் போடுங்க. ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் போடணும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் அங்கே போடணும், குமுலேட்டிவ் மறந்துடாதீங்க. அதனால் டேபிளர் காலத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து பாசிபிலிட்டிஸ் எவ்வளோப்பா? 2 4 6 8 10 டோட்டல் மொத்தம் இது எல்லாத்தையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 2 எத்தனை தடவை வந்துச்சுப்பா? அங்கே பார்த்தோம்ல 2 பாருங்கள். 2 வந்து 1 ஒரு தடவை தானே வந்துச்சு.
அப்போ 1/36 1/36. அதுக்கடுத்து 4/36. அதுக்கடுத்து என்ன வந்துச்சுங்க, நல்லா கவனிங்க. 6 எத்தனை டைம்ஸ் வந்துச்சு? 6 வந்து 10 டைம்ஸ். அப்போ 10/36. 8 வந்து எத்தனை தடவை வந்துச்சு? இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இங்கே எழுதியிருக்கோம்ல, அதை தாங்க எப்படி சொல்லிகிட்ருக்கேன். இந்த 8 எத்தனை தடவை வருது? 12. 12/36. 10 வந்து 9. அப்போ 9/36. அப்போ இதுதாப்பா நிகழ்தகவு நிறை சார்பு. அவ்வளோதான். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா இவ்வளோ தான். அப்போ இமேஜஸ் கண்டுபிடிச்சி அப்படியே ப்ராபபிலிட்டி எழுதணும். அதாவது பிம்பங்கள் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சி எழுதணும், வேறு ஒன்றும் கிடையாது. டோட்டல்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்க. டோட்டல்னால் ஆன்சர் 1 வரணும்னு எங்கே சொல்லியிருக்கான். அப்போ கீழே வந்து டினாமினேட் 36 இருக்கா, அங்கே கூட்டி பாருங்கள். 9 12 எவ்வளோ? 21 31 35 36 வருதுல்ல. ஆன்சர் 1. இதுலேயே நம்ம ஆன்சர் ரைட்டாக தப்புன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டோட்டல் 1 தான் வர வேண்டும், மறந்துடாதீங்க. அப்போ நிகழ்தகவு நிறை சார்பு என்பது கரெக்டாக எத்தனை வரணும்? 1 தான் வர வேண்டும். அதுதான் சிக்மா பிஐ = 1, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இனிமேல். அப்போ சிக்மா பிஐ = 1. இந்த இது வேறு ஒன்றும் இல்லை. இதை பூரா கூட்டினா சிக்மா பிஐன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இது வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், மறந்துடாதீங்க. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், நல்லா கவனிங்க. இப்போ இது நிகழ்தகவு நிறை சார்பு. இது வந்து குவிவு பரவல் சார்பு. செகண்ட், இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் தானே. அது 2 நல்லா கவனிச்சுட்டு வரணும். புதுசுது. குவிவு பரவல் சார்பு, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ், அது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், என்ன வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகேவா? இப்போ ஆன்சர் எழுத போகிற நல்லா கவனிங்க. 2க்கும் என்ன வித்தியாசம், அதையே கட்டம் தான் போட போகிறேன். எக்ஸு, இது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், நல்லா கவனிங்க. இது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், இது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுக்கு வந்து நிறையா விளக்கம் சொல்லலாம், தேவையே இல்லை. ஈஸியாக அவங்களுக்கு சொல்லிடுறேன், கொஞ்சம் நல்லா கொஞ்சுங்க. அதே கான்செப்ட் தான். 2 4 6 8 10, அதே டோட்டல் தான், அதே தான் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இதை வந்து ரொம்ப விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொன்னால் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்போ எக்ஸு வந்து இங்கே 2னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் 1/36. எக்ஸ் வந்து 2னா கேபிட்டல் வந்து அதே தான் 1/36. இங்கே என்ன வருதோ அதே தான். இது எப்படி சார் சொல்கிறோம், நல்லா கவனிங்க. அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் = பி ஆஃப் எக்ஸ் = ஸ்மால் எக்ஸ். இது ஃபார்முலா, இது வந்து ஃபார்முலா, அது நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகாது, நேரடியாகவே சொல்லிடுறேன். அப்போ 2ங்கிறப்ப குமுலேட்டிவ் பண்ண முடியாது, அப்படியே 1/36. 4ங்கிறப்ப 2 இங்கே பாருங்க, 4ங்கிறப்ப இந்த 2ஐயும் கூட்டி போடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. குமுலேட்டிவ்னா குவிச்சு போடுறது. அப்போ ஃபஸ்ட்டு தான் எழுதிட்டேன். அடுத்து 2, இது 2ஐயும் கூட்டுங்க. அப்போ 4 1 5 5/36, அவ்வளோதான், முடிஞ்சா. இதுதான் குமுலேட்டிவ். குமுலேட்டிவ்னா அப்படியே குவிச்சு போகிறது. குவிவு பரவல் சார்பாக குவிக்கிறது. அதுக்கடுத்து 6ங்கிறப்ப இங்கே, அப்போ இந்த மட்டும் கூட்டுங்க. 10 4 14 1 15, அவ்வளோதான். இப்போ 15/36, அவ்வளோதான். இதுதான் இருந்தால் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஆட் பண்ணுங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது அப்படியே எழுதியாச்சு. செகண்டு இதுன்னா 2 மட்டும் கூட்டணும். 3னா 3 வரைக்கும் கூட்டணும், அவ்வளோதான். இந்த 8ங்கிறப்ப இங்கே இருந்து இங்கே வரைக்கும் கூட்டணும்ப்பா. அப்போ 12 ஒரு 10 22 26 27. அப்போ 27 பை எவ்வளோப்பா 36. இதெல்லாம் இன்னும் கேன்சல் பண்ணப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம். அடுத்து 10. அப்போ 10ங்கிறப்ப எங்கே வரைக்கும் கூட்டணும்னா இங்கே பாருங்கள், 1லேருந்து கடைசி வரைக்கும் கூட்டணும், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். அப்படியே ஒன்று ஒன்றா என்ன பண்ணணும், கூட்டி 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 போட்டுக்கிட்டே இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 9 9 12 எவ்வளவு 21 31
36. அப்போ 36/36. அப்போ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இப்போயே தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. இந்த இடத்துல என்னன்னா 1 தான் வரணும். அதான் டோட்டல் 1 சொன்னோம் இல்லையா? இந்த டோட்டல் வந்து 1 தான் வர வேண்டும். இந்த இடத்துல தான் கண்டிப்பாக 1 வர வேண்டும். இதுதான் இதனுடைய சீக்ரெட்டே. அப்போ இப்போ தெரியுதா? குவிவு பரவல் சார்பு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு இதை அப்படியே வச்சுக்கணும். அடுத்து 2ங்கிறப்ப இந்த 2 மட்டும் ஆட் பண்ணுதா, இதை மட்டும் ஆட் பண்ணி இங்கே போடணும். 3ஆம் நம்பர் 1 2 3னா 3 வரைக்கும் கூட்டி இங்கே போடணும். அடுத்து 4 நம்பராக 1 2 3 4னா 4 வரைக்கும் ஆட் பண்ணி போடணும். 10ங்கிறப்ப 1 2 3 4 5 வரைக்கும் இருக்கா, இங்கே வரைக்கும் ஆட் பண்ணி போட்டால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். இங்கேயே நீ கண்டுபிடிச்சலாம். முடிகிறது கண்டிப்பாக இங்கே என்ன வருதோ அது டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் கண்டிப்பாக சேமாக தான் இருக்க வேண்டும். மறந்துடாதீங்க. 36/36 அடித்து கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இங்கே நீ கேன்சல் பண்ணானா இங்கே வேணால் போட்டுக்கலாம். இங்கே 1 தான் வரணும், மறந்துடாதப்பா. எப்போவுமே 1 தான் வர வேண்டும். அதுக்கு அடுத்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்டு கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நல்லா பாருங்கப்பா. தேர்டு கொஸ்டினை பொறுத்தளவுக்கு PO x ≤ x கிடையாது, 4 ≤ x <10. இதுதான் மீனிங். அப்போ 4 ≤ கரெக்டாக நீ கொஸ்டினை பார்க்கணும். ஏன்னா முன் சைடு இருக்கு கொஸ்டின். அப்போ இது வந்து தேர்டு கொஸ்டின் வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா நல்லா கவனிங்க. அப்போ PO நல்லா கவனிங்கப்பா. இப்போ 4 to 10. அப்போ 4 5 6 7 8 9 10 தான். இதுக்கு அர்த்தம் என்னென்னா 4 to 10. 4 வச்சுக்கிறணும், ஓகே. 10 விட்டுறணும், ஓகே. கட் பண்ணிட்டான். அப்போ இது எலிஜிபிள் வந்து 4 5 6 7 8 9 இதுதான் இந்த இதுக்கு எலிஜிபிள். ஆனால் நம்மகிட்ட என்னப்பா இருக்குது? 2 4 6 8 10 இதுதான் வந்து எக்ஸ் வேல்யூ. இதுதான் வந்து எக்ஸ் வேல்யூ. அப்போ இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, ஓகே. இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது, ஓகே. இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது, ஓகே. வேறு ஒன்றும் கிடையாது. சுருக்கமாக சொல்லப்போனால் 4 6 8 மட்டும்தான் வரும். இங்கேயே நம்ம பதில் சொல்லிடலாம். 4 6 8 அவ்வளோதான். இவ்வளோ விளக்கம் வந்து உங்களுக்கு வேண்டாம். அப்போ எக்ஸ் இதனுடைய வேல்யூ இருக்கிற வேல்யூ தான் போடணும். அப்போ இதனுடைய வேல்யூ என்னென்னா PO x = 4ன்னு போடணும், ப்ளஸ் PO x = 6ன்னு போடணும், ப்ளஸ் PO x = எவ்வளவு 8 வரைக்கும் தான் எலிஜிபிள். அப்போ 4 6 8. நம்ம 7 5 நம்மகிட்ட இல்லை. அப்போ 4 6 8. அப்போ இதை மட்டும் நீ ஆன்சர் பண்ணாவே போதுங்க. அப்போ இந்த வேல்யூ என்ன இருக்குது? எக்ஸுக்கு 4 அங்கே பார்க்கணும். நிகழ்தகவு நிறை சார்பில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கவனிச்சோம் இல்லையா, அங்கே போயிடணும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அங்கே பாருங்கள். இதெல்லாம் விட்டுட்டு இங்கே பார்க்கணும். இந்த ப்ராபபிலிட்டி போட்டோம் இல்லையா, 4க்கு எவ்வளவு 4/36, 6க்கு எவ்வளவு 10/36, 8க்கு எவ்வளவு 12/36. அப்போ இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ இதை மட்டும் போட்டால் போதும், வேறு ஒன்றும் கிடையாது. 4 10 12 4/36 ப்ளஸ் 10/36 ப்ளஸ் எவ்வளோ போட்டான் 12/36. அந்த 3 வேல்யூ மட்டும் போட்டால் போதும். அந்த இது மட்டும் போட்டால் போதும். இப்போ ஆட் பண்ணி போட்டுருங்க. அப்போ ஆட் பண்ண எவ்வளவு 12 22 26. அப்போ 26/36. இதுதான் இந்த வேல்யூ நம்மளுக்கு. PO 4 < x <10 வேல்யூ. கட் பண்ணி போட்டோன்னா போட்டுக்கலாம். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அப்படியே போட்டால் ஈஸியாக புரியும். அதுக்காண்டி கேன்சல் பண்ணி போடுறதுனா கூட போட்டுக்கலாம்ப்பா. அப்போ இது எத்தனை தடவை வரும்? 13 2 26, 18 2 எவ்வளவு 36. அவ்வளோதான். 13/18 போட்டால் போடலாம், இப்படியே கூட விட்டாலும் விட்டுலாம். அதுக்கு அடுத்தது சம் நம்பர் 4 சம் பாருங்கள். இதோட முடியுது இந்த சம்மு. PO x ≥ 6. அப்போ 6ஐ காட்டிலும் x பெரியது. அப்போ 6ஐ காட்டிலும் 6 7 8 9 10 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ 6ஐயும் வச்சுக்கிற சொல்லிட்டாங்க. நம்மகிட்ட 7 கைவசம் இல்லை, 8 வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 9 கைவசம் இல்லை, இப்போ 10 வச்சுக்கலாம். அவ்வளோதான். அப்போ இதுக்கு என்ன மீனிங் இருக்கிறதுக்குள்ள தான் பார்க்கணும்.
6, 8, 10 மட்டும்தான் எலிஜிபிளாக இருக்குது. ஏன்னா அட்டவணை டேபிளில் என்ன போட்டிருக்கோம், 6, 8, 10. எக்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட என்ன இருந்து எக்ஸு 2, 4, 6, 8, 10 இதுதான் எக்ஸ் வேல்யூ. அப்போ இதுக்குள்ளே 6, 8, 10 மட்டும் தான் எடுக்க முடியும். ஏன்னா 6 காட்டிலும் பெரியது எக்ஸு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 6ன்னு சொன்னதுனால இந்த வேல்யூ 6, 8, 10 மட்டும் தான் எலிஜிபிள். அப்போ பி ஆஃப் x greater than or equal to 6 என்பது என்ன? அப்போ p of x equal to 6 plus p of x equal to 8 plus p of x is equal to 10. அந்த 3 வேல்யூ மட்டும் கூட்டினா போதுமானது. 6, 8, 10 அந்த 3 வேல்யூ மட்டும் கூட்ட போகிறோம். அப்போ 6க்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், அங்கே பாருங்கள் 10/36. அதுக்கடுத்து 8க்கு 12/36. 10க்கு 9/36, 9/36. அந்த 3 வேல்யூ இதனுடைய வேல்யூ இதனுடைய வேல்யூ இதனுடைய வேல்யூ இங்கே டேபிளில் பார்த்தோம் இல்லையா, அங்கே போட்டாலும் சரி ஃபஸ்ட்டில் போட்டாலும் நம்ம விருப்பம். அப்போ 10, 22, 31. அப்போ 31/36, 31/36. இதுதான் P of x greater than or equal to 6 வேல்யூ. அப்போ நம்மளுக்கு தேவையான வேல்யூ கிடைச்சாச்சு. ரொம்ப ஈஸியான சம்மு இது 4 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் வந்து ஒரு பார்ட்டு 2 பார்ட்டோட முடிச்சுக்குவாங்க, ஃபுல்லாக கூட கேட்கலாம். அப்போ என்னென்னா டேபிளை கரெக்டாக போட்டு இமேஜஸ் போட்டு டேப்லெட் போட்டு அதுக்கடுத்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதுக்கடுத்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன், அதுக்கடுத்து இந்த கண்டிஷன், அதுக்கடுத்து இந்த கண்டிஷன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான கணக்கு, கொஞ்சம் நல்லா செய்யணும். அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 3. இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து முடிய போகுது. அப்போ 1, 2, 3 3 சம்மு தான் வந்து கண்டினியூவாக பார்த்துருக்கோம். நல்லா கவனிச்சுவாங்க. மகன் மற்றும் மகளுக்கு சமவாய்ப்பு நிகழ்வுகள் என கருதி 4 குழந்தைகள் கொண்ட ஒரு குடும்பத்தில் உள்ள மகள்களின் எண்ணிக்கைக்கு நிகழ்தகவு நிறை சார்பினையும் குவிவு பரவல் சார்பையும் காண்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அப்போ இதில் முக்கியமானது மகள்களுக்கு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மகள்களின் எண்ணிக்கைக்கு காண்க. அப்போ ஒரு வீட்டில் 4 குழந்தை இருக்குது, ஆண் பெண்ணுங்கிறது இருக்குது. மகள்களுக்கு நிகழ்தகவு நிறை சார்பு குவிவு பரவல் சார்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சம். இது வந்து 4 குழந்தைகள் சம்பந்தப்பட்டது. அப்போ 4 நாணயங்கள் ஒரு முறை சுண்டினால் கிடைக்கும் கூர்வழி என்ன, அதே கான்செப்ட். அப்போ மகன் மகள் இருக்குன்னா ஹெட் ஆர் டைல் அந்த கான்செப்ட் தான் அங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு இல்லையா, பூ தலை, அது மாதிரி மகன் மகள் ஒன்றும் இல்லை, அப்படி கான்செப்ட் தான், இதே கணக்கு தான். அப்போ 4 நாணயங்கள் ஒரு முறை சுண்டினால் தலை கிடைக்க நிகழ்த்தவன்னு அதே கான்செப்ட் தான், விட்டுறாதீங்க, அதே கான்செப்ட் தான். இப்போ சம் நம்பர் 3 பாருங்களேன். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அண்ட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் த நம்பர் ஆஃப் கேர்ள் சைல்டு, த நம்பர் ஆஃப் girl child in families within 4 children assuming equal possibilities boys and girls. அப்போ பாய்ஸும் கேர்ள்ஸும் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து 4 சில்ட்ரன் இருந்தால் அதில் வந்து கேர்ள்ஸ் கிடைப்பதற்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து எப்போவுமே நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். முதலில் சொல்யூஷனுக்கு எழுதிட்டு சாம்பிள் பேஸ். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ என் ஆஃப் எஸ்ங்கிறது 16 நம்பரை நம்ம வந்து டேரெக்டாகவே எழுத வேண்டிய அவசியம் இல்லைப்பா. அப்படியே 2/4, 2/4னா எவ்வளவு 16, டேரெக்டாகவே நீ அடிச்சிடலாம். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி சார் 2/4? ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருந்தால் அதான் போடுவோம் இல்லையா, அது மாதிரி ஆண் பெண் கொடுத்துருக்காங்க, பாய் கேர்ள். அப்போ 4 சொல்லியிருந்ததுனால இது நம்பர். அப்போ 2/4 = 60. இது ஓகே, இதில் யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா 2/4னா 16. ஓகே. இப்போ வாய்ப்புகள் கெட்டிங் கேர்ள்ஸ், கெட்டிங் பாசிபிலிட்டிஸ், கேர்ள்ஸ் தானே சொல்லியிருக்காங்க, கேர்ள்ஸ். அப்போ கெட்டிங் கேர்ள்ஸ்னால் சிறுமி வர, அதாவது சிறுமி என்ன கொடுத்துருக்காங்க, சிறுமி தானே கொடுத்துருக்காங்க, மகள் மகள் வர வாய்ப்பு. கெட்டிங் கேர்ள்ஸ் பாசிபிலிட்டிஸ் டாக்டர் அப்படி கூட வச்சுக்கலாம். அவங்க கேர்ள்ஸ்னு சொன்னால் கேர்ள்ஸு, மகள்னு சொன்னால் மகள்னு எழுதியிருக்காங்க வேறு. அப்போ இதில் மொத்தம் 4 இங்கே பாருங்கப்பா, நல்லா கவனிங்க. 4மே பெண்களாக இருக்கலாம், 3மே பெண்களாக இருக்கலாம், 2 பெண்கள் இருக்கலாம், 1 பெண்கள் இருக்கலாம், 0 பெண்கள் இருக்கலாம். அவ்வளோதான்.
0 1 2 3 4 தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இதுதான் பாசிபிலிட்டிஸ். அப்போ இந்த நாணயங்கள் 4 ஒரு முறை சொன்னால் 4மே தலையாக இருக்கலாம், அப்படி அந்த கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ 4மே பென்னு அல்லது 3 பென், 2 பென், 1 பென், 0 பென், தட்ஸ் ஆல். இதை போட்டிங்கனாவே வேலை ஈஸியாக முடிஞ்சிருப்பான். அப்போ இமேஜஸ் கண்டுபிடிச்சி பழைய மாதிரியே செய்ய போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு போடுவோம் இல்லையா, இது பூராமே பெண்கள், அதாவது மகள்கள், கேர்ள்ஸ், இது பூரா. அப்போ நல்லா கவனிங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0ன்னு என்ன கான்செப்டா? அப்போ 0 கேர்ள்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப என்னது 0 கேர்ள்ஸ். 0 கேர்ள்ஸ்னால் என்ன அர்த்தம்? எல்லாமே என்னது பாய்ஸு அப்படி மீனிங். அப்போ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 4ல் 0 கேர்ள்ஸ், 4ல் 0, அவ்வளோதான் முடிஞ்சு, 4ல் 0. அப்போ NC 0னா எவ்வளோப்பா? 1. இந்த ஃபார்முலாக்கில் NC 0 என்பது 1, அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கு P ஆஃப் ஏ கூட கண்டுபிடிங்க. அப்போ P ஆஃப் ஏ எவ்வளவு? 1/16. 1/16 நம்மளுக்கு ஏற்கனவே நல்லாவே இது பரிச்சயமானதான், எந்த பிரச்சனையும் இல்லை. செகண்ட் கொஸ்டின், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒரு பென். அப்போ இது என்னன்னா என் ஆஃப் ஏ என்பது எவ்வளவு? 4ல் 1. அப்போ 4ல் 1ங்கிறப்ப என்ன கான்செப்ட்பா? 4. அப்போ NC 1 என்பது என்ன தானே, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து மூணாவது கான்செப்ட், NC ஈக்குவல் டு, அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை? 2. அப்போ 2ங்கிறப்ப அப்போ என் ஆஃப் ஏ என்பது 4ல் 2. 4ல் 2. இப்போ 4ல் 2னா ரெடியூஸ் பண்ணி போட பழகிருக்கோம் இல்லையா? என்ன போடலாம்? 4 × 3/2 × 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0னா 4ல் 0, 1 ஆன்சர் போட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1னா எவ்வளவு? 4ல் 1, அப்போ ஆன்சர் 4. அப்போ P ஆஃப் ஏ என்பது 4/16, அதில் மாற்றம் கிடையாது. அதுக்கடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 2னா எவ்வளவு? 4ல் 2. அப்போ இதை கட் பண்ணால் ஒரு தடவை, 2 தடவை, அப்போ 2 6. அப்போ P ஆஃப் ஏ என்பது 6/16, இதுலேயும் மாற்றம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. அடுத்து தேர்டு. அப்போ தேர்டு முடிச்சு. ஃபோர்த்து பாயிண்ட், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை போடலாம்? 3. அப்போ 3னா என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 4ல் 3 பெண்கள், வேறு ஒன்று. அப்போ 4 × 3 × 2, இதெல்லாம் ரெடியூஸ் பண்ண இருக்குன்னு தெரியும் இல்லையா? 4ல் 3 தடவை குறைச்சா 4 3 2, அப்போ 3 2 1, அவ்வளோதான். இது கட் பண்ண ஆன்சர் எவ்வளவு? 4. அப்போ P ஆஃப் ஏ எவ்வளோப்பா? அப்போ P ஆஃப் ஏ என்பது 4/36, 4/16, 4/16. ஏன்னா என் ஆஃப் எஸ் வந்து 16 தானே. ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நல்லா கவனிக்கணும். அப்போ அது 5th பாயிண்ட் பார்த்தா, பாயிண்டாக நம்மளாக போடுறதான். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4னா என்னது? அப்போ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 4ல் 4 பெண்கள், அப்போ 1. அப்போ NCN என்பது என்ன தானே, அந்த பேசிஸ். அப்போ P ஆஃப் ஏ எவ்வளோப்பா? அப்போ P ஆஃப் ஏ என்பது 1/36, 1/36, தட்ஸ் ஆல். அப்போ இது வரைக்கும் இந்த சம்மை வந்து நல்லா சொல்லிடுவோம், இதே சொன்னால் தான். அப்போ 4 பெண்கள், அப்போ என்னோ எஸ் வந்து 16 எப்படின்னு தெரிஞ்சால் தான். இது 4 வரைக்கும் 0 1 2 3 4, இதுக்கெல்லாம் இமேஜ் கண்டுபிடிக்கணும். இமேஜ் கண்டுபிடிச்சி என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அப்படியே கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த இது வரைக்கும் வந்துட்டான். அதுக்கடுத்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் ரெண்டையும் போட போகிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் முதல் எழுத போகிறேன், நல்லா கவனிங்க. நிகழ்தகவு நிறை சார்பு, நிகழ்தகவு நிறை சார்பு, நிகழ்தகவு நிறை சார்பு, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், மூணுமே சேம் கணக்கு தாயா. இப்போ எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டிலேருந்து அப்படியே பாருங்கள், கான்செப்ட் வைஸாகவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு என்ன போட்டோம்? 0 1 2 3 4 டோட்டல். அப்போ இந்த இடத்துல டோட்டல் எத்தனை வரணும் தம்பி? சரி, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, இங்கே என்ன வரும்னு பாருங்கள்.
அப்போ ஜீரோவுக்கு என்னப்பா, அப்போ ஜீரோவுக்கு எவ்வளோ வருது நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஜ் பாருங்கள், ஜீரோவிலேருந்து பாருங்கள், அப்படியே சொல்லிடும் பாருங்கள். அப்போ ஜீரோவுக்கு என்ன வருது, ஜீரோவுக்கு 1/16, 1க்கு வந்து 4/16, 2க்கு 6/16, 3க்கு வந்து எத்தனை போட்டிருக்கோம் அங்கே பாருங்கள், 3க்கு இங்கே பாருங்கள் 4/16, 4க்கு எத்தனை போட்டிருக்கோம் 1/16, 1/16 தான் எல்லாமே 16. 36 வந்து மாறி வந்திருக்கு, 1/16 தான் எல்லா இடத்துலையுமே. N(s) வந்து எவ்வளவு 16 மறந்துடாதீங்க. அது வந்து நானே ஒரு கேர்ஃபுல்லாக இல்லாமல் கூட எழுதிக்கலாம், அதை மாற்றிக்கங்க வரணும். அப்போ வந்து இது அப்படியே பாருங்கள், என்ன போட்டோம், ஜீரோவுக்கு 1/16, 1க்கு 4/16, அதுக்கு அடுத்தது என்னது தேர்ட் பாயிண்ட் என்ன போட்டிருக்கோம், 2க்கு 6/16, 3க்கு 1/16, 4க்கு இது இங்கே தேர்டுக்கு பாருங்கப்பா, தேர்டுக்கு 4/16, அதுக்கடுத்து ஃபோர்த்துக்கு 1/16. அவ்வளோதான். இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள், ஆன்சர் நம்மளுக்கு ரைட்டாக தப்பானு இங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். டினாமினேட்டர் பூரா 16, இங்கே பாருங்கள் 4 1 5 10 11 15 16 கரெக்டாக வருது. ஆன்சர் 1 வந்துடுதா, அப்போ 1 வந்தாவே நம்ம ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். இதில் மாற்று கருத்தே கிடையாது, இங்கேயே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது இதை வச்சே தான் குமுலேட்டிவ் எழுத போகிறோம். குவிவு நிகழ்தகவு சார்பு, குவிவு பரவல் சார்பு, அதெல்லாம் என்ன வேணால் எழுதிக்கலாம். பரவல் சார்பு, குவிவு பரவல் சார்பு, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். அவ்வளோதான். என்னுடைய நோக்கம் என்னென்னா இந்த டேபிளை வச்சு இந்த டேபிளை வந்து சுருக்கமாக போடுறது, அதுதான் முக்கியம். அப்போ இங்கே பாருங்கள், எக்ஸு இது கேபிட்டல் F(x), அதே தான் 0 1 2 3 4 டோட்டல். ஒரு சிலர் ஸ்பீடாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க, இதெல்லாம் பொறுமையாக படித்தா தான் ஈஸியாக புரியும். உங்களுக்கு யாரும் இது கஷ்டம்னு நினச்சிடக்கூடாது, அதனால இவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டு. குமுலேட்டிங்கிறப்ப கூச்சு போடணும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் அதே அப்படியே எழுதிடணும், 1/16. ஓகே, அடுத்து 1 வரையா, அப்போ இது ரெண்டையும் மட்டும் கூட்டினா போதுங்க. அப்போ 4 1 5, 5/16, அவ்வளோதான். 2னா இந்தா இதை மட்டும் கூட்டினா போதும், 3 மட்டும் கூட்டினா போதும். 6 4 10 11, அப்போ 11/16. ஓகே, அடுத்து 3 வரைக்கும் இதை மட்டும் அப்படியே கூட்டுங்க. அப்போ 4 10 15, 15/16. ஓகே, அதுக்கடுத்தது இங்கே வரைக்கும் கூட்டுங்க, 4 ஃபுல்லாக கூட்டணும். அப்போ 1 எவ்வளவு 5 15 16, அப்போ 16/16. அப்போ இதனுடைய டோட்டல் பார்த்தா இங்கேயே 1 ரிசல்ட் வந்துடும், மறந்துடாதீங்க, 1 இங்கேயே ரிசல்ட் வந்துடும். இதுதான் ரொம்ப ஈஸி. ஒரு சிலர் ரொம்ப போட்டு உலட்டிக்கிட கூடாது, சுருக்கமாக பாயிண்டை கண்டுபிடிக்க இங்கே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக. குமுலேட்டிவ்னா கூச்சு போடுறது, அவ்வளோதான். குமுலேட்டிவ்னா என்னது, குவிச்சு போடுறது, அதுதான் முக்கியமானது. இது வரைக்கும் இந்த வீடியோவில் எத்தனை சம் பார்த்துருக்கேன், மொத்தம் 3 சம் பார்த்துருக்கேன். இந்த 3 சம்மையும் கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியான மாடல். இனிவரும் வீடியோக்குள்ளே இதனுடைய தொடர்ச்சியை தான் அப்படியே பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இனிமேல் பண்ண போகிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கடுத்தது +1 பாய்ஸ் +1 பிளேலிஸ்ட்டில் போய் தேவையான பாடங்களை பார்த்துடலாம். +2 பாய்ஸ் வந்து +2 பிளேலிஸ்ட்டில் போய் ஒவ்வொன்றா சாப்டர் வைஸாகவே எல்லாமே பார்த்துக்கலாம். இதனுடைய தொடர்ச்சி அப்படியே வந்துகிட்டு இருக்கோம், மிஸ் பண்ணாமல் நல்லா கவனிங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.